As long as you let him, as long as you let him cooperate with you, he will never make you believe. அவன் உங்களை விசுவாசிக்க தடை செய்து கொண்டே தான் இருப்பான். நீங்கள் ஒத்துழைத்து அவனோட பரவாயில்ல எளிமும் இருக்கட்டும் இருந்தா என்ன பார்க்கிறேன். சில ஊழியர்கள் கூட அந்நிய பாஷை பேசி ஆவில நேரம் அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு எளிவா முக்கியமா போயிட்டான். அந்நிய பாஷை பேசுங்கன்னா எத்தனை மணிக்கு நேற்று ராத்திரி தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை மணிக்கு காலையில் எழுச்சிங்கன்னு எனக்கு தெரியல. You will suffer if you don't kill this fellow, blind this fellow. இந்த எலிமாவை நீங்கள் குருடாக்கி அவனை செயலிழக்க பண்ணவில்லை என்றால் அவன் உங்கள் விசுவாசத்திற்கு எதிரியாக தடை செய்து கொண்டே இருப்பான். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை விசுவாசத்தினால் தான், நீதிமான் விசுவாசத்தினால் தான் பிழைப்பான் என்ற வேதம் சொல்லி இருக்கிறது. அவன் கையில் தேவனை மயக்கப்பட்டு நாம் அதனாலதான் ஆராதிக்க வைத்து பாட வைத்துக் கொண்டே இருக்கிறது. நோக்கமே கேட்டால் எபேசியர் 5:18 சொல்லி இருக்கிறது, நீங்கள் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டினாலும் கீர்த்தனினாலும் நீங்கள் பாடி உங்களுக்குள்ளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சொல்ல நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்படவில்லை என்றால் நான் சொல்றேன், நிறைய பேர் இன்னும் வரைக்கும் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுவாங்க, கிரீக்ஸ் சயின்ஸ் ஆல தேடுறாங்க, ஜூஸ் இப்படி தேடுறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கு அவர் இடர்ந்ததற்கான இழந்ததற்கான கல், தவறுவதற்கான கண்மலை சொல்லிட்டு அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகிறேன். நீங்க சும்மா ஆராய்ச்சி பண்ணி இப்படி அங்க சமுத்திரம் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, பாடுவது இவ்வளவு சத்தமாய் பாட வேண்டுமா, இவ்வளவு வாய்த்தவன் அந்நிய பாஷை பேச வேண்டுமா, இப்படி எல்லாம் பாடினால் தான் அவர் வருவாரா, இறங்குவாரா, அவர் நிரப்புவாரா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் you will stumble. இடறுவதற்கான கல்லில் இடறுவீர்கள், தவறுவதற்கான கண்மலையில் தவறுவீர்கள். ஆனால் நம்பிக்கையோட 1000 மடம்